எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகங்க. நம்ம இவனுங்களை கலாய்க்கிறோமா இல்ல இவனுங்க நம்மள கலாய்க்கிறானுங்களா இல்ல நம்ம இவனுங்களை கலாய்க்கணும்ன்றதுக்காகவே இவனுங்க இப்படி பண்றானுங்களா? ஏன்னா அப்படியே மண்டை வந்து நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சு போகுது இவனுங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது ஒரு தற்குறி, அதாவது தற்குறியில் சிறந்த தற்குறி எத்தற்குறி அது இந்த தற்குறி அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு தற்குறி போயிட்டு ஓட்டு கேட்டுன்னு இருக்காரு. அதாவது அங்க வந்து மீனவ மக்கள் தான் ஜாஸ்தி போல. அந்த சமுதாய மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும் போது தம்பி என்ன சொல்லி தெரியுமா ஓட்டு கேட்கிறாரு? அதாவது விஜய் பாருங்க மீனவர்களுக்காக ரொம்ப குரல் கொடுத்திருக்காரு, மீனவர்களுக்காக போராடி இருக்காரு, எத்தனையோ போராட்டங்களை மீனவர்களுக்காக முன்னெடுத்து போயிருக்காரு. அதே மாதிரி இலங்கையில போய் பாதிக்கப்படுற மீனவர்களுக்காக விஜய் இங்க நின்னு குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு எல்லாம் ஓட்டு கேட்கல. அவர் என்ன ஓட்டு கேட்கிறாருன்னா, விஜய் சாருக்கு மீனவர்கள் தான் ரொம்ப பிடிக்கும், அவர் படம் சுறா படம் பார்த்திருக்கீங்களா இல்லையா, எப்படி பாருங்க மீனவரா நடிச்சிருப்பாரு, அதனால மறக்காம பிளீஸ் சப்போர்ட் பண்ணிடுங்க, ஓட்டு போட்டுருங்க பிளீஸ். உங்களை ரொம்ப பிடிக்கும் மீனவர்கள்னாவே தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுறா படம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கு. அதனால கொஞ்சம் மாத்திராம உதவி பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏங்க இவனுங்களெல்லாம் என்னன்னு சொல்லுறது? ஒரு நடிகர் சுறா படம்னு ஒண்ணு நடிச்சாரு, அதாவது விஜய் சுறா படம் நடிச்சாரு பாருங்க. அந்த படத்தை பார்த்த எல்லாருமே நீங்க கேட்கலாம், அவன் ஷாக்கிங்ல இருப்பான் இன்னுமே அந்த சுறா படத்தை பார்த்துட்டு. அதாவது ஒரு தாவுடா இருப்பார், தாவுடா செவ்வாழ அப்படின்ற மாதிரி குதிச்ச அந்த குதிய எவனுமே மறக்க மாட்டான். அவன் வந்து சுறா படத்தை பார்த்துட்டு பீதியில இருக்கான், பீதியில கூட இல்லங்க பேதியே போயிட்டான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் சுறா படம். அட்டு ஃபிளாப் ஆச்சு. அந்த படத்தை பாத்தீங்களா, மீனவரா விஜய் நடிச்சிருப்பாரு, அதனால மறக்காம அவருக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு இந்த மாதிரி எல்லாம் ஓட்டு கேட்டுன்னு சுத்துறானுங்களே, இவனுங்களை நம்ம தற்குறின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுதுன்னு நான் கேக்குறேன். ஏங்க மீனவரா நடிச்சாரு, அதனால போய் மீனவர்கிட்ட இப்படி ஓட்டு கேட்பீங்க? இப்ப உதாரணத்துக்கு லியோ படத்துல வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சு சடிக்க அப்படின்னு பாட்டு பாடியிருக்காரு. அப்ப குடிகாரங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, குடிகாரங்களா விஜய் சாருக்கெல்லாம் உங்களை ரொம்ப பிடிக்கும், எப்படிலாம் பாட்டு பாடி இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா, அதனால மறக்காம குடிகாரங்களா பிளீஸ் ஓட்டு போட்டுருங்க குடிகாரங்களா எங்களுக்கு. அதே மாதிரி கஞ்சா அடிக்கிறவனுங்க கிட்டயும் போயிட்டு, கஞ்சா அடிக்கிற பசங்களா விஜய் சாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், லியோ படத்துல பாத்திருக்கீங்களா இல்லையா, அந்த கஞ்சாவை காப்பாத்துறதுக்காக போலீஸ்காரங்களே போட்டு எப்படி அடிப்பாரு பாத்திருக்கீங்களா இல்லையா, இப்படிலாம் தான் போய் ஓட்டு கேட்பாங்க போலியே குடிகாரங்கிட்டையும் கஞ்சா அடிக்கிறவங்க கிட்டயும். ஏன்னா மாஸ்டர் படத்துல நீங்களே பார்த்திருப்பீங்க, இவர் ஒரு ப்ரொஃபசர், ஒரு ப்ரொஃபஸரா இருந்தாலும் இவர் என்ன செஞ்சுட்டு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு குடிக்க ஆரம்பிச்சாருன்னா காலைல வரைக்கும் குஷ்னே இருப்பாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர் எப்படி எழுப்புவாங்கன்னா, ஏதோ காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடந்துட்டு இருக்கும், மனுஷன் பேனு பத்துன்னு இருப்பாரு சோஃபால, அந்த சோஃபால பாட்டில் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் அவர் பக்கத்துல, அப்படியே தூக்கிட்டு போவானுங்க குடி போதையில. சோ குடிகார பசங்க கிட்ட போயிட்டு, பா விஜய் சார் வந்து உங்களை மாதிரி ஒரு குடிகார தான்ப்பா, எப்படி மாஸ்டர் படத்துல எப்படி குச்சின்னு சுத்திந்தாரு பாத்தீங்களா இல்லையா, ஓட்டு போடுங்க குடிகார பாய்ஸ் அப்படின்னு போய் ஓட்டு கேட்பீங்களா? போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, விஜய் போக்கிரி படத்துல எப்படி நடிச்சாரு பார்த்தல, ஃபர்ஸ்ட் அசின் கூட ரொமான்டிக்கா எப்படி பண்ணிட்டு அப்புறமா ஒரு ட்விஸ்டா கிளைமேக்ஸ்ல எப்படி போலீஸ் ட்ரெஸ் போட்டு வருவாரு பாத்தீங்களா, அதனால போலீஸ்காரங்களா பிளீஸ் ஓட்டு போட்டுருங்க. என்னங்க இவங்க என்னங்க சொல்லுறது? ஏங்க யாருன்னா ஒருத்தர் என் தலைவன் இந்த படம் நடிச்சிருக்கான், அந்த படத்தை பாத்தீங்களா இல்லையா, அதனால ஓட்டு போட்டுருங்கன்னு இந்த உலக வரலாற்றுல எவனா ஒருத்தன் அப்படி பிரச்சாரம் பண்ணிருப்பானா? பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு டீமால பண்ண முடியும்னா இந்த தற்குறி டீமால பண்ண முடியும். பிகாஸ் அஸ் அரசியல்வாதி விஜய் வேலை செஞ்சிருந்தா அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவர் பண்ண விஷயங்களை வச்சு ஓட்டு கேட்கறதுக்கு. ஆக்சுவலா நம்ம அந்த தற்குறிகளை வந்து தப்பு சொல்லக்கூடாது. நம்ம யார தப்பு சொல்லணும்னா விஜய் தானே தப்பு சொல்லி ஆகணும். பிகாஸ் அவனுங்க என்னன்னு ஓட்டு கேட்பானுங்க நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரு மீனவர் சமுதாயத்தை பார்த்து போறானுங்க, அந்த சமுதாய மக்கள் கிட்ட அவனுங்க என்னன்னு ஓட்டு கேட்க முடியும்? இவர் எதுனா மீனவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கணும், இவர் எதுனா மீனவர்களுக்கு போராடி இருந்தால் அவன் அங்க போயிட்டு, மா விஜய் எப்படி போராடி இருக்காரு தெரியும்ல, மா விஜய் உங்களுக்காக எப்படி குரல் கொடுத்திருக்காரு தெரியும்ல, விஜய் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியும்ல, அன்னைக்கு பாருங்க அந்த போராட்டம் பண்ணாரு, அன்னைக்கு பாருங்க அந்த எஃப்ஐஆர் வாங்கினாரு, அன்னைக்கு பாருங்க அவரை கைது செஞ்சாங்க, அப்படி இப்படின்ட்டு ஓட்டு கேட்கலாம். இது வந்து மத்த எல்லா தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்காரங்க போய் இப்படிதான் ஓட்டு கேட்பாங்க, எங்க தலைவர் எப்படிலாம் உங்களுக்கு குரல் கொடுத்தாரு ஓட்டு போடுங்கன்னு. ஆனா இங்க இந்த தற்குறிகளால இப்படி ஓட்டு கேட்க முடியாது. பிகாஸ் விஜய் யாருக்குமே எதுவுமே பண்ணல. ஏன்னா அவன் குடும்பத்துல இருக்கிற பொண்டாட்டி குழந்தை குட்டிக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல, கடன் தான் குத்து வச்சிருக்காரு. அவர் எப்படி மீனவ சமுதாய மக்களுக்கோ இல்ல மத்த சமுதாய மக்களுக்கோ இல்ல மத்த மத மக்களுக்கோ என்னத்த பண்ணிருப்பாரு இவரை வச்சுட்டு நீங்க ஓட்டு கேட்க?
சோ ஒரு சைடு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா சுறா படத்துல நடிச்சாரு, மீனவர்களே ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. எங்க கொஞ்சோண்டு இவனுங்களை நினைச்சு பாருங்களேன். அதாவது கேரளால நீங்க பாத்திருப்பீங்க, சன்னி லியோனுக்கு வந்து எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏங்க அந்த ஊரே வந்து அப்படியே அதிர்ந்து போச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி சன்னி லியோனுக்கு கூட்டம் வந்துச்சு. ஒருவேளை இவனுங்களோட தலைவர் விஜய்க்கு பதிலா சன்னி லியோனா இருந்திருந்து சன்னி லியோன் தேர்தல்ல நின்னா இவனுங்க எல்லாரும் போயிட்டு எப்படி ஓட்டு கேட்டு சுத்தி நின்றுப்பானுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சன்னி லியோனாக்கா ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, ஏன்டா என்ன இந்த தற்கொலையோட எல்லாம் கம்பேர் பண்றேன்னு கோச்சிக்காதீங்க. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லாத்தா, இவனுக்கு பண்ற செய்கைகள் ஒன்னொன்னும் நம்மள டென்ஷன் ஏத்துது. ஏங்க ஆக்சுவலா இவங்களுக்கே நல்லா தெரியுங்க, ஏண்டா நம்ம இப்படி பண்றோம், சாமி சத்தியமா நம்மள கலாய்ப்பானுங்க அப்படின்றது இவங்களுக்கே நல்லா தெரியுது. நீங்க எங்களை கலாய்க்கணும் தாண்டா நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ற கேரக்டருங்க இவனுங்க. அதனாலதான் இப்படி வாண்டடா ஒரு அவனுங்களுக்கு என்னன்னா ட்ரெண்டிங் அவனுங்க. ஏங்க இவனுக்கு பண்ணுறது எல்லாமே ஒரு ரீல்ஸ் வியூஸ் அவ்வளவுதான். அதுக்காக ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக விஜய் எங்கன்னா தூக்கி போய் அடிமானம் வச்சாலும் வைப்பானுங்க. விஜய விட கேடிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கட்சியில இருக்கிற இந்த தற்கொலை கூட்டங்கள். இந்த சைடு ஒரு தற்கொலை கூட்டம் இப்படி சுத்தும் போது அந்த சைடு இன்னொரு தற்கொலை கூட்டங்கள் வேற விதமா சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய் வந்து வெளியில வர மாட்டாருன்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானுங்க, கட் அவுட் வச்சுன்னு சுத்தி இருந்தானுங்க. அதாவது கார்ல எல்லாம் விஜய் வந்து அப்படியே சீட் பெல்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், வேன்ல வந்து பாத்தீங்கன்னா சீட் பெல்ட் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு கட் அவுட் அப்படியே வச்சுட்டு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போனானுங்க. அப்புறமா வேட்பாளர்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரோட உருவ சிலையை தூக்கின்னு வந்துட்டாங்க. இந்த மேனிக்யூர் பொம்மை மாதிரி திருஷ்டி பொம்மை எங்கன்னா வைக்கிற மாதிரி அவரோட உருவ சிலையை தூக்கின்னு வந்து இப்படி நிப்பாட்டாங்க. எங்க இதோ பாருங்க விஜய் வந்திருக்காரு, பிளீஸ் ஓட்டு போடுங்க, இதோ பாருங்க கண்ணாடி போட்டு ஸ்டைலா வராரு பாருங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு ஓட்டு கேட்டு சுத்திட்டாங்க சில வேட்பாளர்கள். இப்போ இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த டூப்பு விஜய் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாங்க சினிமால டூப் எல்லாம் போட்டு நச்சுன்னு இருப்பாங்களேங்க, நீங்களே அங்கங்க ஈவெண்ட்ல எல்லாம் பாக்கலாம். விஜய் மாதிரி நடந்து வருவாங்க, ரஜினி மாதிரி நடந்து வருவாங்க, அஜித் மாதிரி டூப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி டூப் ஆர்டிஸ்டை இப்ப ஹையர் பண்ணிட்டாங்க. கொளத்தூர்ல வந்து நம்ம விஎஸ் பிரபு இல்ல, சாரி நானும் விஜய் மாதிரி சொல்றேன் பாருங்க, விஎஸ் பாபு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா எங்கேயோ போயிட்டு சினிமா இதுல இருந்து டூப் ஆர்டிஸ்ட கூட்டு வந்துட்டு விஜய் மாதிரி நிக்க வச்சுட்டு ஓட்டு கேட்டுக்கிறாரு. நல்லா விஜய் மாதிரி எங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த விஜயை விட இந்த விஜய் அழகா இருக்காப்ல. எது நேத்து விஎஸ் பாபு கூட்டு வந்த விஜய் உண்மையிலே நல்லா இருக்காரு மனுஷன். அந்த மனுஷனை நான் பாராட்டுறேன். அப்படியே விஜய் மாதிரியே இருக்காரு. முடிக்கலாம் வந்து அவருக்கு வெள்ள முடி கூட இல்ல போல, முடிக்கலாம் அப்படியே சுண்ணாம்பு கிண்ணாம்புலா தடவி, தாடிக்கெல்லாம் சுண்ணாம்புலா தடவி மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அவரா ஓட்டு கேட்டுன்னு சுத்தின்னு இருக்காரு. பட் ஒரே ஒரு இது இருக்குங்க, இப்போ வேற தலைவர்களை கூட்டின்னு வந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தலைவர்கள் மாதிரி பேசணும், பேசினாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா விஜய்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க டூப் ஆர்டிஸ்ட கூட வச்சுன்னு சுத்தலாம். ஏன்னா உண்மையான விஜய் வந்தாலும் பேச போறது கிடையாது. இந்த டூப் ஆர்டிஸ்ட் விஜயும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எதுக்கு வரான், விஜய் பேசணும்ன்றத கேட்க வரல, விஜய ஜஸ்ட் பார்க்க தான் வரான். சோ டூப் ஆர்டிஸ்ட் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான். இவங்க வந்து இப்படியே டூப் ஆர்டிஸ்ட வச்சுக்கினே சுத்திக்கினே ஓட்டு கேட்டுலாம். விஜய்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டு கேட்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு விஜய் சார் பண்ணிருக்கலாம், இதே மாதிரி டூப் ஆர்டிஸ்ட நீங்க கரூருக்கு அனுப்பியிருந்தா அந்த 41 பேர் செத்து போயிருக்க மாட்டானே விஜய் சார். நீங்களும் வந்து கொலைப்பழிக்கு ஆளாகி இருக்க வேணாம், வீட்டுல உட்காந்துட்டு இருக்கலாம். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்தவனும் யாரும் பாத்தீங்கன்னா முண்டி அடிச்சுக்கின்னு போய் செத்து இருக்க மாட்டாங்க கரூர்ல. சோ 41 பேர் அந்த கொலை நடக்கும் போது கூட நீங்க ஒரு டூப் ஆர்டிஸ்ட போட்டிருந்தா உண்மையாலேயே நல்லா இருந்திருக்கும். மேபி விஜய் வந்து இந்த ஐடியாஸை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவாப்ல, ஜெயிச்சுட்டு சிஎம் ஆயிட்டாருன்னா போயிட்டு ஜார்ஜ் போர்ட்ல கொடி ஏத்தணும், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு போகணும், டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகளை சந்திக்கணும். எங்க விஜய்க்கா கிரௌடும் அலர்ஜி, டெய்லி ஒர்க்னாலும் அலர்ஜி. ஏன்னா எங்க ஆள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேரக்டர். என்ன பண்ணலாம் விஜய் சார்னா, நீங்க ஏன் இந்த வியாபாரின்னு ஒரு படம் வந்திருக்கோங்க, அதுல பாத்துறீங்களா எஸ் ஜே சூர்யா என்ன பண்ணுவாருன்னா ஒரு குளோனிங் எஸ் ஜே சூர்யாவை வந்து உருவாக்குவார். பிகாஸ் வேலைகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குளோனிங் எஸ் ஜே சூர்யா உருவாக்குவாரு. மிஸ்டர் விஜய் நீங்களும் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை ஜாஸ்தி ஆயிடும், உங்களுக்கு வேலை செய்யறது பிடிக்காது, ஒரே இடத்துலதான் நீங்க வேலை செய்வீங்க, அது அந்த இடம். அதனால அந்த இடத்துக்கு நீங்க போயிடுங்க. இந்த தலைமைச் செயலகத்துக்கு எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஒரு குளோனிங் விஜய் ரெடி பண்றீங்களே. why you couldn't try this? ட்ரை பண்ணுங்க மிஸ்டர் விஜய், ட்ரை பண்ணி ஒரு குளோனிங் விஜய் ரெடி பண்ணி அவரு தலைமைச் செயலகத்துக்கோ அவரு வந்து அரசாங்க அதிகாரிகளையோ சந்திக்க விட்டுருங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஜாலியா உஜாலா பிரைவேட் ஜெட் எடுத்துக்கினே எங்கன்னா சுத்திங்க இருங்க.
நீங்க நினைக்கலாம் இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, டேய் அவன் எங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்க போறான், நீ இன்னும் போயிட்டு சட்டசபை ரேஞ்சுக்கு போயிட்டு அவனை சிஎம் அளவுல பில்டப் பண்ணிருக்க, அடி வாங்க போறான் அப்படின்னு உங்க மனசுல நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. சோ இருந்தாலும் ஒரு சைடு வேட்பாளர்கள் அவங்களும் என்னங்க பண்ணுவாங்க, காசு குத்து எலெக்ஷன் நிக்கிறாங்க, இவரும் வரமாட்டாரு. சோ அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு யுக்திய இப்ப வரப்போற காலகட்டங்கள்ல உட்காந்து யோசிச்சுன்னு இருக்காரு, எப்படிலாம் வந்து விஜய நம்ம வர வைக்கலாம். கட் அவுட் வச்சாச்சு, உருவ சிலை வச்சாச்சு, டூப் ஆர்டிஸ்ட கூட்டு வந்தாச்சு. டேய் டூப் ஆர்டிஸ்ட் விஜயோட நிறுத்திக்கோங்கடா, கூட வந்து துணை நடிகையை கூட்டின்னு வரேன் அப்படின்ட்டு அவர் கூட இன்னொரு துணை நடிகையை போட்டு நிக்க வச்சிட்டு போறீங்க, அப்புறமா கதி கலங்கி போயிடும். பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டூப் ஆர்டிஸ்ட தாண்டி வேற எதனா ஒரு ஆப்ஷனையும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த 20 நாள்ல நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். 20 நாள் இல்ல 15 நாள்ல பாத்தீங்கன்னா அது எல்லாமே பார்க்கலாம். பட் விஜய் கட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா திமுக கட்சியில இருக்கிறவங்க ஏன் விஜய கூட்டு வரீங்க, நீங்க டூப் விஜய் நீங்க ஏன் கூட்டு வரீங்க நான் தெரியாம கேட்கிறேன். ஏன்னா வில்லிவாக்கத்துலங்க கார்த்திக் மோகன் இருக்காருல்ல, திமுக வேட்பாளர், அவர் என்ன பண்றாரு, டூப் விஜய வந்து கூப்பிட்டு அவர் பிரச்சாரம் பண்ணிருக்காருங்க. அங்க எனக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சுங்க அதெல்லாம் பார்க்கும்போது. விஜய் கட்சிக்காரங்க விஜயோட கட் அவுட்டியோ இல்ல உருவ சிலையோ இல்ல டூப்பியோ கூப்பிட்டு ஓட்டு கேட்டு போறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் அவர் ஏன் டூப் விஜய கூட்டு போறாரு நான் தெரியாம கேட்கிறேன். ஏன்னா என்ன ஷாக்கிங்கா இருக்கீங்களா? ஆமாங்க, அவர் பாருங்க டூப் விஜய கூட்டு போறாருங்க. எங்க ஒரிஜினல் விஜய விட இந்த டூப் விஜய் செமையா இருக்காருங்க. எல்லா இடத்துலயும் இந்த டூப் விஜய கூட்டு. ஆனாலும் கார்த்திக் மோகன் சார் உங்களுக்கு நக்கல் ரொம்ப ஜாஸ்தி சார். எங்க விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக நீங்க இந்த விஜயை கூட்டு போய் ஓட்டு கேட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல வந்து ஒரு வித்தியாசமா பிரச்சாரம் செய்யறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டூப் விஜய் எல்லாம் கூட்டு போயிட்டு கேன்வாசிங் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாம் ஜாலியா வந்து டூப் விஜய் வந்துட்டாரா வாடா அப்படியே அவரு அந்த டூப் விஜய் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கு. சோ நல்ல முயற்சியை வந்து பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல கார்த்திக் மோகன் அவர்கள் ஏற்படுத்தி இருக்காரு. இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டூப்பு விஜய் இந்த டூப்பு விஜய் நல்லா இருக்காரா அந்த டூப்பு விஜய் நல்லா இருக்காரான்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிருக்காங்க. சோ இப்படி பிரச்சாரங்கள் ஒரு சைடு போயிட்டு இருக்குங்க. இந்த சைடு வந்து சுறா படத்தெல்லாம் வச்சு ஓட்டு கேட்டு இருக்காங்க. சுறா படத்தை வச்சு ஓட்டு கேட்கறவங்க மேபி இன்னொரு ட்ரையும் பண்ணலாம். மாமியாருங்கெல்லாம் பாப்பீங்களா, கல்யாணம் ஆயிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாமியாருங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, மாமியார் அக்கா உங்களுக்கே தெரியல விஜய்க்கு உங்களை ரொம்ப நல்லா பிடிக்கும், அவரே சொல்லியிருக்காரு எனக்கு வந்து மாமியாருக்கு சோப்பு போட்ட சீன் தான் ரொம்ப பிடிக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு, அதை ரசிச்சு வேற பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. சோ தயவு செஞ்சு எல்லா மாமியாருங்களும் உங்க ஓட்டை வந்து விஜய்க்கு போட்டுருங்க அப்படின்னு கூட கேட்டு சுத்தலாம். எங்க ஐடியாஸ் எடுத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயமா இல்லையா? we are true virtual warriors-ங்க. சோ வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம். சோ மாமியாரின் கிட்ட அப்படி ஓட்டு கேளுங்க, குடிகாரன் கிட்ட அப்படி ஓட்டு கேளுங்க, கஞ்சா குடிக்கிற கிட்ட அப்படி ஓட்டு கேளுங்க, போலீஸ் கிட்ட இப்படி ஓட்டு கேளுங்க, ஓட்டு கேட்டு சுத்துங்க. லாஸ்ட்ல எவனா உங்களுக்கு ஓட்டு போட போறானா? சத்தியமா நோ. ஓகே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டாருங்க. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நானும் பாத்துக்கிறேன் 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்க நியூஸ் சேனல்ஸ். இந்த நியூஸ் சேனல்ஸால தாங்க இந்த விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வெளியில வந்தாலும் சரி வெளில வரலனாலும் சரி நியூஸ் சேனல்ஸ் டிஆர்பிக்காக நம்ம வீட்டு வாசல்ல நிக்கதான் போறான், நம்மளை பத்தி போடதான் போறான் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் எங்க டெய்லி வந்தா நம்ம மூஞ்சி பரிச்சயமா ஆயிடுமோ, மக்கள்லாம் வந்து பழக்கப்பட்டு போயிடுவாங்களோ, அப்புறமா சலிப்பு தட்டிடும்ட்டு மனுஷன் பயந்துக்குன்னு எப்பனா வெளியில வராரு. ஒண்ணு இல்லைங்க, காலையில இருந்து வெறும் டோருங்க. ஏங்க நானும் பாக்குறேன் அந்த டோரை போட்டுட்டு உங்க விஜய் பாட்டு ஓடுது, அந்த டோரை போட்டுட்டு அப்புறமா இப்ப புதுசா வந்து ஒரு பாட்டு வந்திருக்கு, நான் தன்னந்தனியாளு நீ எல நம்ம பாரு கொஞ்சம் நமுந்தாக்கா வரும் தம்பூசி நீ பாரு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்டை போட்டு 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 ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. நானும் அந்த டோர் திறக்கும்னு பார்த்தா செக்யூரிட்டி கூட அந்த டோரை திறக்க மாட்டான். பட் பாட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. அது எதுனா பேமெண்ட் விஜய் தள்ளியிருப்பாரு, ஆதவர்ஜுனா தள்ளியிருப்பாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 பணக்கார வரிசையில 2வது இடத்துலயும் 3வது இடத்துலயும் இருக்கிறது வந்து ஆதவர்ஜுனும் விஜயும் தான். வேட்புமனு தாக்கல் மூலியமா நம்மளுக்கு தெரிய வந்த தகவல். சோ வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா இப்ப விஜய் கிளம்பிட்டாருங்க. விஜய் கிளம்பிட்டு தூத்துக்குடியில லேண்ட் ஆயிட்டு தூத்துக்குடியில இருந்து என்ன பண்ண போறாருன்னா திருநெல்வேலிக்கு இன்னைக்கு பிரச்சாரம் இருக்கு.
எல்லா பெர்மிஷனும் இவங்க கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸை கொடுத்து கிட்டத்தட்ட 15 to 16 கண்டிஷன்ஸை கொடுத்து நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, 5000 to 10,000 பேர் அலௌடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ ரோட் ஷோவும் இன்னைக்கு விஜய் பண்ண போறாரு. இன்னைக்கு சாமி கடவுளே, இன்னைக்கு என்னடா கிழமை, இன்னைக்கு புதன்கிழமையா, சனிக்கு போனோம் தனியா போவாதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை தயவு செஞ்சு யாருக்குமே எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, யாருக்குமே எந்த ஆக்சிடென்ட்டுமே நடக்கக்கூடாது, நீ தான் அங்க இருக்கிற மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வேண்டிக்கிறேன். அங்க போறவங்க இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குது, கொஞ்சோண்டு புரிஞ்சுக்கோங்க. விஜய் வந்து நீங்க சொல்றீங்களே விஜய் வெயில்ல எங்களுக்காக வராரு, கஷ்டப்பட்டு வராருன்னு சொல்றீங்களே, நீங்க ஒன்னும் இல்ல, பிளைட் டிக்கெட் போட்டோ இல்ல பஸ் புக் பண்ணியோ அவர் வீட்டாண்ட போயிட்டு அவரை ஒரு வாட்டி பார்க்க முடியுமா நோண்டி பாருங்களேன். டோர் கதுவை கூட திறக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நபர் தான் விஜய். இன்னைக்கு ஏதோ எம்எல்ஏ ஆகணும், சிஎம் ஆகணும் அப்படின்ற ஆசைக்காக மட்டும்தான் உங்களை தேடி வராரே தவிர்த்து மத்த நேரத்துல நீங்க தேடி அவரை போனீங்கன்னா உங்களுக்கு அவர் வீட்டு வெளி டோர் கதவு கூட திறக்காதுன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால உங்க உயிரை நீங்க பணையம் வச்சிடாதீங்க, உங்க உயிரை இழந்துடாதீங்க, யாரும் குழந்தையோட போகாதீங்க. அந்த சைடு இருக்கிற புருஷன்மார்களா கொஞ்சம் உங்க பொண்டாட்டிய பாருங்க, குழந்தை குட்டியோட அங்க போயிட்டு எதனா விபரீதம் ஆயிடு போகுது, கொஞ்சம் அவங்கள தட்டி கேளுங்க. போறீங்களா நீங்க போய் பாருங்க, குழந்தை குட்டியோட போகாதீங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க தாவேகா சார்பா, யாரும் எங்க வாகனத்தை ஃபாலோ பண்ணாதீர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் லே அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா இவரு எந்த மாதிரி கேரக்டர் தெரியும்ல, நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடிக்கா வா அப்படின்னு சொல்ற கேரக்டர். சோ வராதீங்க வராதீங்கன்னு சொல்லுறதே இவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்றாங்க. பிகாஸ் நீங்க வராதீங்கன்னு சொன்னா அங்க நீங்க என்ன பண்ணணும்னா உங்க தொண்டர் படையை வச்சு எவனும் பைக்கர்ஸ் வந்து உங்க பின்னாடியே பின்தொடராத மாதிரி நீங்க கட்டுக்கோப்பா நடத்தணும். ஆனா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. வெறியும் சொல்லிட்டு அவனை வர வச்சுட்டு நீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்க. போலீஸும் அவன் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. ஆனா போலீஸுக்கு திருப்பி நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வாட்டி பாண்டிச்சேரி போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சோ நான் மறுக்க சொல்லுவேன். பாண்டிச்சேரி போலீஸ் எப்படி தாவேக்காவை ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. போட்டு பொலங்கன்றேன், பொலந்துட்டு எவனா அங்கிருந்து அந்த கட்சியில இருந்து எவனா ஒண்ணு கேட்கட்டுமே, அப்ப பாண்டிச்சேரி இதை நாங்க வச்சு நாங்க பேசுறோம். எப்பா நீங்க தானேப்பா சொன்னீங்க பாண்டிச்சேரி சூப்பரா ஹேண்டில் பண்ணிச்சு, அதே மாதிரி தமிழக காவல்துறை ஹேண்டில் பண்ணுங்க நீங்க தானேப்பா சொன்னீங்க, அதனாலதான்ப்பா ஹேண்டில் பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம். சோ பொலன்னு போலங்க, எவனா உங்க ரூல்ஸை மீறியும் பைக் எடுத்துட்டு நடுவுல போடுறானா பைக் சாவியை புடுங்கி வைங்க, பைக் சாவியை தராதீங்கன்ற. ஏங்க நம்ம தமிழ்நாட்டு ரூல்ஸ் படி ஹெல்மெட் இல்லாம சுத்தக்கூடாது, ஹெல்மெட் இல்லையா அவனுங்களை தூக்கி பைக்கை புடுங்கி வைங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இன்னைக்கு அங்க ஏதோ டேஞ்சர் அசம்பாவிதம் நடக்காம இருந்தா சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு என்னங்க பேச போறாரு விஜய்? விஜய் வந்த உடனே இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு வந்த உடனே விஜய் சொல்லுவாரு, நான் இப்பதான் வரும்போது வர வழியில எல்லாருமே சொன்னாங்க சார் நம்ம திருநெல்வேலியை நோக்கி போறோம், திருநெல்வேலிக்கும் உங்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே கேட்டேன், என்னது திருநெல்வேலிக்கும் எனக்கும் ஒரு ஒத்துமையா, என்ன ஒத்துமை இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க எல்லாருமே சொன்னாங்க, இல்ல சார் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தது அல்வா, இங்க திருநெல்வேலியிலும் ஃபேமஸ் அல்வா தான் சார், அதனால உங்களுக்கும் திருநெல்வேலிக்கும் ஒத்துமை இருக்கு அப்படின்னாங்க. எஸ் நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமா மக்களுக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் அல்வா தானே, இப்ப அந்த அல்வா டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நம்ம வந்திருக்கோமே, அதனால உங்களுக்கு இன்னும் நிறைய அல்வாவை தரப்போகிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏங்க மிஞ்சி போனா 4 நிமிஷம் 5 நிமிஷம், ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போனார்னா ஒரே நிமிஷத்துல பேசி முடிச்சிருவாரு. இந்த 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறதுக்கு இந்த தலைவர் வேணும். இந்த மூஞ்சிக்கே நல்லா தெரியும் நம்ம பேச்சுக்காக யாரும் வரல, நம்மள பார்க்க மட்டும்தான் வராங்கன்னு அவருக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி விஜய் வந்து ஃபீல்டுல இறங்குறாருங்க. கடந்த 25 நாள்ல உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஆதவ அர்ஜுன் தான் தெரியுமா சொன்னாரு, எங்க தலைவர் அவ்வளவுதான் இன்னில இருந்து இறங்கிட்டாரு. எப்போ? 25 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு. இந்த 25 நாள்ல விஜய் எத்தனை இடத்துக்கு தெரியுமா கேன்வாசிங் போயிருக்காரு? ஏங்க சென்னையில நாமினேஷன் பண்ணும்போது பெரம்பூர் கொளத்தூர்னு 2 இடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறமா திருச்சியில நாமினேஷன் பண்ணும்போது திருச்சியில போய் பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணாரு. அவ்வளவுதாங்க, பாண்டிச்சேரியை விட்டுருங்க. சோ இந்த 25 நாள்ல தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஏதோ அப்படியாப்பட்ட கஷ்டப்பட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்றவர் தான் விஜய். ஏன் இவரு வரமாட்டாருனாலும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன் வரமாட்டாருன்னா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏங்க இப்ப எடப்பாடி போறாரு, முக ஸ்டாலின் போறாரு, உதயநிதி போறாருன்னா அந்தந்த தொகுதியில போயிட்டு அந்தந்த தொகுதியில என்ன பிரச்சனை முதல் கொண்டு அவங்களுக்கு தெரியும், எடுத்து பேசுவாங்க. விஜய்க்கு என்ன தெரியும்? திமுக தீய சக்தின்றது மட்டும்தான் தெரியும்.
வேற எதுவுமே விஜய்க்கு தெரியாது. அதனாலதான் நம்ம என்னத்த பேசுறது. இப்ப ஒண்ணும் இல்ல, திருநெல்வேலியில பேசுறாரு, நெக்ஸ்ட் தூத்துக்குடிக்கு போவாரு, அங்க போயிட்டு என்ன பேசுறாரு, திருநெல்வேலியில என்ன பேசினாரோ அதே தானே அங்கேயும் போய் பேச போறாரு. அதே மாதிரிதான் பெரம்பூர்ல என்ன பேசினாரோ அதே வந்து குளத்தூர்ல ரிப்பீட் ஆச்சாரு. சோ இவர் போவாதுக்கு காரணம் என்னன்னா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல வேற இன்னைக்கு சொல்லிட்டாங்க, எங்க அண்ணன் வந்து சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து பண்ண போகிறார், அவ்வளவுதான், இன்னும் 15 நாள் தான் இருக்கிறனால எங்க அண்ணன் இறங்க போறாரு, நாளைக்கு பாருங்கடா கடலூருக்கு போறோம் அப்படின்னு கடலூர்ல பெர்மிஷனும் கேட்டுருக்காங்க. சோ இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி, நாளைக்கு வந்து கடலூருக்கு போறாரு. கடலூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எதுனா தலைவர் வந்து வெயில் அடிச்சுப்பா, நான் நாளைக்கு வரமாட்டேன்ப்பா, அந்த பழியும் தூக்கி திமுக மேல போடுங்கப்பா அப்படின்னு சொன்னா மிஸ்டர் விஜய் சார், கடலூர் மக்கள் எல்லாம் காரி துப்பிடுவாங்க. சோ யார் மேலயும் பழிகளை போடாம உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த பெர்மிஷன் எடுத்துட்டு நாளைக்கு எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும், நான் சென்னைக்கு போகணும், எனக்கு ஒரு முக்கியமான ஆளோட மீட்டிங் இருக்கு, அப்படி இப்படின்னு கிளம்பிடாதீங்க. நாளைக்கு போயிட்டு கடலூர்லயாச்சும் பிரச்சாரம் ஒழுங்கா பண்ணுங்க. தயவு செஞ்சு கடலூர்ல என்ன பிரச்சனை, என்ன கஷ்டங்கள் இருக்கு அந்த மக்களுக்கு, அதெல்லாம் எழுதி எடுத்துட்டு போய் ஓட்டு கேளுங்க. நீங்க உங்க திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க பாருங்க, மகளிருக்கு, இளைஞருக்கு அப்படின்னு திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க பாருங்க, அந்த திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்க. நீங்களும் கடலூர் சைடு, அது கடல் உள்ள மாவட்டம், அங்க போயிட்டு மீனவர்களுக்காக நான் குரல் கொடுக்க போறேன்னு, நான் மக்களே என் சுறா படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையா, எவ்வளவு சூப்பரா நான் மீனவருக்கு குரல் கொடுத்திருக்கேன், அதனால எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்டுறாதையா.